போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதில் பூச்சி எதாவது இருந்துச்சுன்னா அது இதுவாகிடும். அதனால் அது தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அதை கிளறி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் தான் சாதம் போட்டு கலக்க போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு இது கலர் வருதுனால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே அதை நல்லா கிளறி விட்டுருங்க. நான் தண்ணியெல்லாம் எதுவுமே விடலை, அந்த எண்ணெயிலே தான் அதை கலர்றேன்.